நம் லில்லி ஃபேமிலியில் இருக்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பார்க்க இருக்கும் டிஷ் நேம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஸ்பெஷல் நொறுக்கல். அது செய்கிறது எப்படின்னு வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: இஞ்சி, பீட்ரூட், ஆனியன், பூண்டு, பார்த்திங்கன்னா சில்லி, டொமேட்டோ, லெமன், கேரட், கோஸ், பார்த்திங்கன்னா புதினா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, உப்பு. இங்கே பார்த்திங்கன்னா நிலக்கடலை பருப்பு நம்ம எண்ணெயில் வறுத்து எடுத்துருக்கோம். தட்டு வடை, இன்னும் சின்ன நம்ம சேவு எடுத்துருக்கேன். அதுக்கு பதிலாக முறுக்கும் எடுத்துக்கலாம், சின்ன சேவு எடுத்துக்கலாம். கொஞ்சம் சுகர். இதுக்கு தேவையான நொறுக்கலுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எல்லாம் வெஜிடபிள் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம், கொண்டு வந்திருக்கோம். பாருங்களேன், பார்த்திங்கன்னா கோஸ் இந்த மாதிரி கொஞ்சம் நீளவாட்டில் இதை நம்ம துருவி வைக்கலாம். கேரட், பீட்ரூட்லாம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் அந்த சேவ் இருப்பாங்க, அது கொஞ்சம் ஒரு நுணுக்கின மாதிரி நம்ம பல்ஸ் முள்ள ஒரு சுற்று 2 சுற்று சுற்றினா போதும். மித்தபடி தட்டுவடி நம்ம கையிலேயே பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம செய்யலாம். அது எப்படி செய்யணும் பாருங்கள். எல்லாமே ரெடியாக நம்ம எல்லாம் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கோஸை போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா எல்லாமே பச்சை காய்கறி பூரா பாருங்கள், நம்ம பச்சையாக தான் போடுறோம். வெஜிடபிள் சாலட் மாதிரி உடம்புக்கு ரொம்ப நல்லது. கேரட்டு, பீட்ரூட், தக்காளி நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பாருங்க, சின்ன சின்ன இந்த அளவு கட் பண்ணிக்கணும். சும்மா ஒரு இதுக்கு அடுத்து நம்ம பாருங்க பொடிச்சு வச்சுருக்கோம். பாருங்க, சேவு பொடிச்சு வச்சது. இது நொறுக்கல் தட்டு வடை கையில் அப்படியே நுழைக்கிறது. நாங்கள் சேவோ முறுக்கோன்னு எடுக்கிறப்ப அது அப்படியே முழுசாக நொறுக்குனாலும் அப்படியே நீளம் பார்த்தாலும் ஒரு பல்ஸ் மூணு மிக்ஸில் ஒரு சுற்று சுற்றி போகும். இது பாருங்கள், இது அப்படியே கொஞ்சம் நம்ம கையில் பொடிச்சு விட்டுக்கலாம். தட்டு வடை இது பாருங்கள், நிலக்கடலை பருப்பு நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருக்கோம். சும்மா ஒரு அப்படியே பரட்டி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் சுகர் கொஞ்சம், ஏன்னா லைட்டு இனிப்புக்கு அவ்வளோதான் போடணும், ரொம்ப போடக்கூடாது. கொஞ்சம் அந்த டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் இதில் புளிப்பு காரத்தன்மையெல்லாம் இருக்கும் பாருங்கள், அதனால் கொஞ்சம் நம்ம பார்த்திங்கன்னா சுகர் போடுறப்போ அந்த ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும், தூக்கலாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த கிரீன் சட்னி இதில் பார்த்திங்கன்னா புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு போட்டு அரைச்சது. இது ரெட் சட்னி. இதில் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், தக்காளி, பூண்டு, வெங்காயம் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கு. சால்ட் போட்டு இது அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். அதெல்லாம் கீழே பாருங்கள், அந்த வெஜிடபிள்லாம் கீழே இருக்கு பாருங்கள், அதெல்லாம் அப்படியே மேலே வர மாதிரி கிண்டி விட எல்லா பக்கமும் இந்த தட்டு வடை அந்த சேவெல்லாம் போகணும். இதெல்லாம் போட்டு இப்போ ஆனியன் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நம்ம சாப்பிட்றப்ப கூட இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதே மொத்தமாக கிண்டி விட்டுக்கலாம். லாஸ்ட்டு கொஞ்சம் புளிப்புக்கு நம்ம லெமன் புளிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் பார்த்திங்கன்னா இது தேங்காய் எண்ணெய் லைட்டாக கொஞ்சம் ஊற்றினா போதும். பொதுவாக பார்த்திங்கன்னா சேலட்டுக்கு பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில் போடுவாங்க. நம்ம தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கலாம். இது நம்ம நொறுக்கல் தான், அதனால் லைட்டாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டா போதும். இந்த புளிப்பு தன்மைக்கு லெமன் நம்ம புழிஞ்சிட்டோம். லெமன் சாறு அப்படியே கொஞ்சம் ஆஃப் லெமன் இதெல்லாம் போதும். அந்த லெமன் எல்லா பக்கம் அந்த சாறு எல்லா பக்கம் பரவுற மாதிரி அப்படியே கிண்டி விட்டுக்கலாம்.
நல்லா இருக்கும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா. இப்போ இந்த நொறுக்கல் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா ரேஸ் கோர்ஸ் பாருங்க, அங்கே இது ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா செஞ்சு கொடுப்பாங்க. அங்கே வந்து நாங்கள் சாப்பிட்ருக்கோம். இந்த அளவுக்கு இதே தான் போட்டு பண்ணாங்க. அந்த முறுக்குக்கு பதிலாக சேவும் போடுறாங்க, ஒரு சில முறுக்கும் போட்டுக்கலாம், அதனால் ஒன்றும் கிடையாது. ரெண்டுமே எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். கூடிய மட்டும் இந்த முறுக்கு போட்டாலும் போடுங்க, எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துக்கிறனால ஒன்றும்ல. முறுக்குக்கு பதிலாக அந்த சின்ன சேவ் சேர்த்துருக்கோம், முறுக்கும் சேர்த்துக்கலாம். ஓகே, பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். டேஸ்ட்டும் பக்காவாக இருக்கும். வெஜிடபிள் அதிகமாக சேர்க்கறனால நல்லது பார்த்துக்கணும். நம்ம வெறுமனே சாப்பிட்றப்ப இப்படி சாப்பிட்றப்ப இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இல்லை விரும்பி சாப்பிடுவாங்க. லாஸ்ட்டு கொஞ்சம் கொத்தமல்லி நம்ம எடுத்து வச்சுட்டு அப்படியே மேலே போய் விட்டுக்கலாம். அவங்க வெளியே சாப்பிட்றதுக்கும் வீட்டில் சாப்பிட்றதுக்கும் நம்ம எல்லாம் நீட்டாக கழுவி எல்லாம் பண்ணி சாப்பிடுவோம். அப்போ ஒரு நிறைவு கிடைக்கும் நம்மளுக்கு. நம்மளா சுத்தமாக நீட்டாக நம்ம கண்ணு முன்னாடி க்ளீன் பண்ணி சாப்பிட்றப்போ அது ஒரு நிறைவு. எனக்கு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி பிளேட்டில் வச்சு சேவ் பண்ணிக்கலாம். சாப்பிட்றப்ப கூட மேலாக நம்ம கொஞ்சம் அந்த நொறுக்கல் எடுத்து நல்லா ஆனியன் வேணால் இன்னும் கொஞ்சம் நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பிளேட்டில் சேவ் பண்ணலாம். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோ நீட், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். கலர்ஃபுல்லாலாம் அந்த தட்டுவடை, பீட்ரூட்டு, ஆனியன், கொத்தமல்லி தழை, கேரட்டு பாருங்கள், பார்க்க அவ்வளோ நல்லாயிருக்கும். சாப்பிட்றப்ப அதுக்காட்டில் அருமை. இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ். கொஞ்சம் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.